பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய படிப்பில், வேலையில், நம்முடைய தொழிலில் 100% நான் மார்க் எடுக்கணும், 100% லாபம் எடுக்கணும், நான் எடுக்கிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் வரணும். நம்ம ரொம்ப வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல, ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம நேரத்தை இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரோ, ஆண்டவருடைய சித்தம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நம்ம அந்த காரியங்களை செய்கிற பொழுது 100 மடங்கு பலன் கிடைக்கும். ஈசாக்கு என்ன செய்கிறார்? எகிப்துக்கு போகும்படியாய் ஆயத்தப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேரா ஊர்ல நீ இருக்கிற அந்த இடத்துல ஈசாக்கு அந்த இடத்துல விதை விதைப்பா, நீ இந்த இடத்துல தங்கியிரு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை 100 மடங்கு பலனடைய செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் 100 மடங்கு பலன் வருவதற்கு காரணம் நம்முடைய தாளந்து, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரிஞ்ச ரெக்கமெண்டேஷன் இல்லவே இல்லை. கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுக்கிறவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல நம்ம நிற்கணும். ஆண்டவர் சொல்லுகிற வேலையில நிற்கணும். ஆண்டவர் சொல்லுகிற ஸ்தானத்தில், ஆண்டவரே நான் உங்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிற பொழுது எப்படி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். இன்னைக்கு ஆண்டருடைய லீடிங் எங்க இருக்குது? ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துறார்? எந்த இடத்துல நீங்க ஊழியம் செய்யும்படியாய் சொல்லுகிறார். என் ஊழியத்துல 100 மடங்கு பலன் வரணும். கர்த்தருக்காய் செய்கிற ஊழியத்தை கூட நம்ம விரயமா செய்து விடக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமான இடத்துல, தேவன் விரும்புகிற இடத்துல அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ ஊழியர்களே, எந்த இடத்துல வைத்து ஆண்டவர் உங்களை ஊழியம் செய்ய சொல்லுகிறாரோ அந்த பட்டணத்துல, அந்த இடத்துல செய்கிற பொழுது 100 மடங்கு பலன் வரும். எந்த பிசினஸ்ல தேவ சித்தத்தின்படி ஆண்டவருடைய பாதத்துல ஜெபித்து ஒரு காரியத்தை செய்யறேன், என் பிள்ளைக்கு வரன் பார்க்கிறேன், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும், கர்த்தர் சித்தம், ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யறேன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து எப்படி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தாரோ அதை போல சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் உங்க சித்தத்தின்படி செய்வேன், உங்க சித்தத்தின்படி செய்வேன், நீங்க சொல்றபடி நடப்பாண்டவரை. இன்னைக்கு ஒருவேளை ஏதாவது இதயத்துல எனக்கு பொருள் விரயமாகி விட்டது, என் நேரம் விரயமாகி விட்டது, நான் செலுத்தின அன்பு பாசம் விரயமாகி விட்டது, கவலையே படாதீங்க. ஆண்டு பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்க சித்தம் போல நீ நடத்துன்னு சொல்லுங்க. தாவீது சிக்லாக்ல இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். எதையும் நீங்க இழக்கல. கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நில்லுங்க, கர்த்தர் சொல்லுகிற இடத்துல விதைங்க, தேவன் காட்டுகிற இடத்துல ஊழியத்தை செய்யுங்க. 100 மடங்கு பலனை தர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமம் 26:12 இருக்கிற அந்த 100 மடங்கு பலன் உங்களை சந்திப்பதாக, உங்கள் வாழ்க்கையை சந்திப்பதாக. ஆதியாகமம் 26:12 இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை மாற்றுவதாக. நீங்க 100 மடங்கு பலன் கொடுக்கிற மகனாய், மகளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். God bless you.